துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் 6இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். அதிலும் குறிப்பாக 6இல் சனி சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் கடந்த 4 மாத காலமாக வக்ரகதியில் சஞ்சரித்த குரு பகவான் வருகின்ற புதன்கிழமை அன்று வக்ர நிவர்த்தி அடைய இருப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில சிறப்புகள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் உங்கள் மீது இருந்து வந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறைவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாமர்த்தியமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, அதாவது வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, பொதுவாக சில நாட்களில் சந்திரனானவர் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பார். அந்த நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 12 வியாழன், 13 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.